சூப்பர்ல. கேட்டிங்களா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் பிஜி கேமராஸ் போலாம் ஒரு ட்ரிப். நான் உங்கள் பத்மா கணேஷ். நம்ம சேனலில் மூணார் டூர் வீடியோஸ் நிறைய போட்டிருக்கோங்க. உடுமலைப்பேட்டையிலேருந்து மூணார் போகிற வழியில் இருக்கிற டூரிஸ்ட் பிளேசஸ் பற்றியும், மூணாரில் இருக்கிற டூரிஸ்ட் பிளேசஸ் பற்றியும், உடுமலைப்பேட்டையிலேருந்து சின்னார் வழியாக போகிற லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் அதை பற்றிய வீடியோ எல்லாமே சேனலில் இருக்குது. அதோட லிங்க்கெல்லாம் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, மூணாரில் ஃப்ளவர் ஷோ நடந்துகிட்ருக்குங்க. மே 1லேருந்து 10ஆம் தேதி வரைக்கும். அதுக்கு நம்ம போயிருந்தோம் நேற்றுக்கு. அதோட வீடியோ தான் பார்க்க போகிறோம். அங்கே நம்ம ஃபேமஸ் யூடியூபர் கவி ஜெகன் அவங்களையும் மீட் பண்ணோம். அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோங்க. மூணார் ஃப்ளவர் ஷோக்கு போகிற வழியிலேயே பார்த்தீங்கன்னா லக்கம் ஃபால்ஸ், அங்கே ஒரு இடத்துக்கு நம்ம போயிருந்தோங்க. அதை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அப்புறம் ஃப்ளவர் ஷோ வீடியோ பார்க்கலாம். இந்த லக்கம் வாட்டர் ஃபால்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, உடுமலைப்பேட்டையிலேருந்து 61 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயும், மூணார்லேருந்து வரப்போ 25 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயும் இருக்குங்க. இதுக்குள்ளே போகிறதுக்கு என்ட்ரி ஃபீஸ் பார்த்திங்கன்னா 50 ரூபாய்ங்க. அங்கே முக்கியமாக என்னென்னா கேஷ் அலோவ் பண்ணுறது இல்லைங்க, ஜிபே மட்டும்தான் அலோவ் பண்ணுறாங்க. ஆனால் அந்த இடத்துல வந்து நம்ம நெட்வொர்க் கவரேஜும் இருக்காது. அவங்களே ஒய்ஃபை கொடுக்குறாங்க, அதில் நம்ம கனெக்ட் பண்ணி தான் பே பண்ணணும். என்ட்ரன்ஸ்லேருந்து ஒரு 100 மீட்டர் நடந்து போய் தாங்க அந்த ஃபால்ஸை நம்ம ரீச் பண்ண முடியும். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். போகிற வழியிலே பார்த்திங்கன்னா நிறைய செடி, அது மாதிரி அழகழகாக பூக்கள் எல்லாமே கூட இருந்தது. அதுலேயும் பார்த்திங்கன்னா இந்த கல்வாழை பாருங்கள், இவ்வளோ லென்த்துக்கு வருமா அப்படின்றது ஆச்சரியமாக இருந்தது. பார்க்குறதுக்கு யானையோட தும்பிக்கை மாதிரி இருந்துச்சுங்க. இந்த லக்கம் ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா பாம்பாறு ஆற்றின் முக்கிய கிளை நதியான இரவிக்குளம் ஓடையின் ஒரு பார்ட்டாக தாங்க இந்த ஃபால்ஸ் இருக்குது. மழை காலத்தில் பார்த்திங்கன்னா நிறைய தண்ணி வரும், அபாயம் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. பார்த்துப்போங்க. ஃபால்ஸ் கிட்ட வந்துட்டோங்க. நம்ம வந்து ஃப்ளவர் ஷோ போகிறத மெயினாக போனதுனால குளிக்கலை. முன்னாடி ஒரு தடவை 6-7 வருஷம் முன்னாடி வந்தப்போ குளிச்சுருந்தோம். அதுவும் எல்லோரும் பாம்புன்னு வேறு கத்திட்டு வேறு பசங்க விளையாடிட்டு இருந்தாங்க தண்ணியில். ஏற்கனவே நமக்கு வால்பாறையில் ஒரு இன்சிடெண்ட் நடந்ததுனால கொஞ்சம் பயமாகவே இருந்தது. அதை பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்து அது என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதான் பானையில் போகலாம். ஃபுல்லாக கல் தான். வர்றப்போ தான் கொஞ்சம் பார்த்து வரணும். முன்னாடி சூப்பர் ஃபால்ஸ். கொஞ்ச நேரம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பிட்டோங்க. இந்த மறையூர்லேருந்து மூணார் போகிற ரோட்டில் இயற்கை காட்சிகள் பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே அந்த இயற்கையோட அழகில் மயங்கிடணும். அந்த மாதிரி அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல் சீனரிஸுங்க. அதை நான் ஃபுல்லாக வீடியோ எடுத்திருக்கேன். இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அதை நான் உங்களுக்கு ஒரு தனி வீடியோவாக ரோட் ட்ரிப் மாதிரி போடுறேங்க. அதில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இடுக்கி மாவட்ட சுற்றுலாத்துறை சார்பாக அரசு தாவரவியல் பூங்காவில் இந்த மலர் கண்காட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. மே 1லேருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. வெளிநாட்டிலேருந்து வர வைக்கப்பட்ட 1500க்கும் மேற்பட்ட வகையான பூக்கள் வந்து இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்குங்க.
இதுக்கு என்ட்ரன்ஸ் ஃபீ பார்த்தீங்கன்னா 100 ரூபாய்ங்க. பகல் நேரத்தில் ஃப்ளவர் ஷோவும் நைட்டு வந்து மியூசிக்கல் ஃபவுண்டைன் அதெல்லாம் கூட நடக்கும் இங்கே. அதனால் இந்த 100 ரூபா இப்போ சார்ஜுங்க. நிறைய ப்ரோக்ராம்ஸும் கண்டக்ட் பண்ணுறாங்க. என்ட்ரன்ஸு வாங்க உள்ளே போகலாம். போனோடனே ஒரு முயல் மாதிரி கிராஸ்லேயே செட் பண்ணி வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு அது பார்க்க. இந்த அரசு தாவரவியல் பூங்கா எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மூணார் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லையும், தேனியிலேருந்து மூணார் வர ரோட்டில் மூணார் என்ட்ரானோன்னே இருக்கிற அந்த பிளேஸில் இருக்குங்க அது. அங்கே அப்படியே ஃப்ளவர்ஸ் எல்லாம் பார்த்து ரசிச்சுக்கிட்டே போவோம். அங்கங்கே வந்து நம்மளாம் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நிறைய செல்ஃபி ஸ்பாட் மாதிரி அது மாதிரி இல்லாமல் நிறைய இருந்தது. முக்கியமாக அரிக்கொம்பன் ஒரு யானையை பற்றி சொல்லணும். வாங்க சொல்கிறேன். மூணார் பிரிட்ஜு இங்கே தான் வரப்போகுது. மிரர் பிரிட்ஜு பின்னாடி இங்கே தான் வந்து டெய்லி ஃப்ளவர் ஷோக்காக ஏதோ ப்ரோக்ராம்ஸ் நடக்கும். இப்படி உட்காந்து எல்லாரும் பார்க்குறதுக்காக இப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. எதிர்த்தாப்படி ப்ரோக்ராம்ஸ் நடக்கும்.
வி இன் மூணார். ஒன்று பெண்ணாய் மாறியதோ அந்த புறத்து மகாராணி, அந்த புறத்து மகாராணி. நைஸா மவுண்டைன் வந்து இதில் தான் நடக்கும். நைட்டு டெய்லி நைட்டு நடக்கும். மியூசிக் மவுண்டைன் நடக்கும். அதுக்கு இங்கெல்லாம் இப்படி உட்காந்து நம்ம பார்த்துக்கலாம். அதுக்காக இந்த மாதிரி ஒரு பிளேஸ் வந்து வச்சுருக்காங்க. ஒரு தடவை அதை வந்து எடுத்து வீடியோ போடுறேன். இங்கே பாருங்க, டைனோசர். முன்னாடி இப்படி சேர்ஸ்லாம் இருக்காது. இப்போ உட்காந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக இப்படி சேர்ஸ் வச்சுருக்காங்க. இவ்வளோ பெரிய ஏரியா பாருங்க, செம. அரிக்கொம்பு யானை இது பேர். அது மாதிரியே ஒரு மாடல் செட் பண்ணியிருக்காங்க. என்னன்னா, நம்ம யாராவது பீப்புள்ஸ் வந்தால் தான் இது காலாட்டம் இந்த மாதிரி எல்லாம் ஆடுது. இல்லைன்னா வந்து ஒன்றும் இருக்காது, மூவ்மெண்ட்ஸே இருக்காது, அப்படியே இருக்கும். தண்ணி வரதை முதற்கொண்டு செட் பண்ணியிருக்காங்க. I satisfied. லைட்டில் பார்க்கத்தான் நல்லாயிருக்கும். நைட்டு வாங்க வேண்டிய என்ட்ரி ஃபீயை பகல்லையே வாங்கிட்டாங்கடா. இங்கே கொக்குமாரெலாம் இருக்குது, ஃபேமிலியாக இருந்திருக்கலாம். கொக்குமாரில் இங்கே எவ்வளோ ஃப்ளவர்ஸ் இருக்கு பாரு. ஆஹா, ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ளவர்ஸ்.
கொக்கு. இங்கே தான் அவங்க கவிதா அவங்கள பார்த்தோம். அவங்களும் பிஸியாக வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. நிறைய கூட்டம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் கை கொடுத்துக்கிட்டு அப்படியே கிளம்பிட்டோம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு. இந்த பார்க்குக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஸ்பா அண்டு சேர் மசாஜர் அது கூட இருந்ததுங்க. அதெல்லாம் எக்ஸ்ட்ரா பே பண்ணி நம்ம போகிற மாதிரி இருக்கும். இந்த பொட்டானிக் கார்டன் வெளியில் பார்த்தீங்கன்னா சீட்ஸ் எல்லாம் வந்து சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கு ஒரு ஷாப் இருந்தது. பக்கத்தில் இன்னும் நிறைய ஷாப்ஸ் எல்லாம் கூட இருந்ததுங்க. நம்ம அந்த ஐஸ்கிரீம் ஷாப், அது மாதிரி காஃபி ஷாப், அது மாதிரி நிறைய ஷாப்ஸ் கூட அவைலபிளாக இருக்கும். அது மாதிரி இந்த பார்க்கில் நைட்டில் எப்படி லைட்லாம் போடுறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு வெளியில் டிஜிட்டல் இது மாதிரி ஒரு டிவியில் வச்சுருந்தாங்க. அதில் போட்டு காமிச்சிட்டு இருந்தாங்க எப்படிலாம் லைட் எப்படிலாம் போடுவாங்க அப்படின்றது. வாய்ப்பு கிடச்சவங்க இது மாதிரி நைட் டயத்தில் போய் பார்த்திங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் இந்த பார்க்கு. வர்ற வழியிலையும் பார்த்திங்கன்னா நான் வியூஸ் எல்லாம் அப்படியே தாறுமாறு தக்காளி சோறுன்ற மாதிரி இருந்துச்சுங்க. என்ன சொல்கிறது, எதை நான் விடுறதுனே தெரியல. அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல் வியூஸுங்க. மேலே பஸ் அந்த பஸ் தாங்க, அப்படி தான் போகும். இதோட அதுதான் ஊட்டி கொடைக்கானலை விட அதுதான் ஹைட்டு. மூணார் ஹைட்டு, அதை விட அதுதான் ஹைட்டு. அந்த பார்க்கோட வீடியோவும் நம்ம அந்த உடுமலைப்பேட்டை டு மூணார் போகிற டூரிஸ்ட் பிளேசஸ் அந்த வீடியோலேயே இருக்குங்க. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க பார்த்துக்கோங்க. வர்றப்போ சூப்பர் வியூஸ்னு சொன்னேன் இல்லைங்க, அதில் அந்த ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா மேகம்லாம் அப்படி தவழ்ந்து போகிற மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க. மேகம் அப்படியே தவழ்ந்து போயிட்டுருக்கு. எங்கே போகுதுன்னு தெரியல, ஆனால் தவழ்ந்து போயிட்டுருக்கு. தவழ்ந்து அப்படியே போகுது, மெல்ல போகுது மேகம். இங்கே செல்கிறாய். மாதிரி திரும்ப வர்றப்போ பார்த்திங்கன்னா நம்ம உடுமலை வர்றதுக்கு சின்னாறு வழியை தான் வரணும். அது வந்து காட்டு வழின்றது நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம். பார்த்திங்கன்னா நிறைய வந்து மயில் வந்து பார்த்தோம். நாங்கள் ஒரு 10 மைல் கிட்ட பார்த்தோம். நிறைய இருந்தது. காட்டு எருமை பார்த்தோம், காட்டு பன்னி பார்த்தோம், மான் பார்த்தோம். ஃபோட்டோ எடுக்க முடியல, ஓடிடுச்சு. யானை வருமானு பார்த்துட்டே இருந்தோம். முன்னாடி போகிற வண்டிலாம் கொஞ்சம் பேக் வர ஆரம்பித்தாங்க. அப்போ தெரிஞ்சிருச்சு 3 யானைங்க, லெஃப்ட் சைடு ஒன்று, ரைட் சைடு ஒன்று, நடுவில் ஒரு யானை கிராஸ் பண்ணி இந்த பக்கம் போச்சு. இதான் அது பின்னாடி நிற்கிது இன்னொரு யானையுமே. கேமராவில் எந்த அளவுக்கு விசிபிளாக தெரியுதுன்னு தெரியல, ஆனால் நேராக நாங்கள் நல்லாவே பார்த்தோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். அடுத்து வர்றதும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான். அது என்ன தெரியுமா, மூணாரில் தங்குறதுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டு ஹோட்டல். தேங்க்யூ, பாய்.